வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன் டெட்டு பாஸ் மார்க்கை ரெடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோடைய உண்மை தகவல் என்ன? 2011க்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு என்ன நடக்க இருக்கிறது? 2013 டெட் பேட்ச்க்கு போஸ்டிங் போட போகிறாங்களா? இவைகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்டையும் டிஎன் டெட்டோடைய பாஸ் மதிப்பெண்கள் குறைப்பதையும் குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. ஸோ என்ன தான் நடந்து கொண்டிருக்கிறது டிஎன் டெட்டில்? தமிழகத்தில் டெட் தேர்வு டெட் தேர்வு கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் 15-16 தேதிகளில் நடந்து முடிந்தப்பட்டதுங்க. ஸோ நவம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வுடைய ரிசல்ட்டுக்காகவே மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதம் நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு டிஎன் டெட்டில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான 2000 முன்புக்கு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு பாராளுமன்றத்தில் ஆர்டிஐ ஆக்டில் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் திருத்தம் கொண்டு வர மத்திய அரசு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் தமிழக அரசு டிஎன் டெட்டில் மற்ற மாநிலங்களைப் போல தேர்ச்சி மதிப்பெண் குறைந்து வரும் வாரத்தில் ஜிஓ வெளியிடப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக 100% மற்ற மாநிலங்களை போல் அந்த ஜிஓ புதுசாக ரெடி பண்ணுறாங்க. 75 அந்த 82 மார்க்கை அப்படியே குறைச்சி போடலாம் அப்படின்ற மாதிரி சில எதிர்பார்ப்புகள் போயிட்டுருக்கு. அதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன மதிப்பெண்கள் குறைக்கிறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்வியாக இருக்குது. ஸோ ஜென்ரல் ஓசி கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 55%, அதாவது 82 மார்க்கை கொண்டு வரலாம். பிசிக்கு கேட்டகரிக்கு 50%, அதாவது 75 மதிப்பெண்கள். ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை பார்த்திங்கன்னா ஒரு ஜிஓ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு மக்களே. இதனுடைய அறிவிப்புகள் விரைவில் வரும் என்று எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்கிறது. ஸோ எம்பிசிக்கே பார்த்திங்கன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா இன்னும் மதிப்பெண்கள் குறைக்க போகிறாங்க. 45%, அதாவது 67 மதிப்பெண்கள் எம்பிசி கேட்டகரி அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா 45%, 45%, 67 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ். எஸ்சி எஸ்டிக்கு 60%, இது 40%, அதாவது 60 மார்க் எடுத்தால் பாஸ். எஸ்சி எஸ்டிக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 60 மார்க் எடுத்திருந்தாலே அவங்க பாஸ். ஸோ எம்பிசிக்கு 67, எஸ்சி எஸ்டிக்கு 60, பிசிக்கு 75, ஓசிக்கு 82 இருந்தால் பாஸ் என்ற நடைமுறை பார்த்திங்கன்னா விரைவில் கொண்டு வர போகிறாங்க. இதற்குண்டான ஒரு புதிய ஜிஓ பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாராளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடரில். இந்த கூட்டத்தொடருடைய ஜிஓ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு மக்களே. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு இதை விரைவில் இதை குறைச்சி ஒரு புதிய ஜிஓவை வெளியிடப்படும் என்று நம்பப்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா டிஎன் டெட்டோடைய ரிசல்ட் வருவதற்கு முன்னாடி இந்த ஜிஓவை கொண்டு வர போகிறாங்க. டிஎன் டெட்டு மற்ற மாநிலங்களை போல் தேர்ச்சி மதிப்பெண் குறைத்து வரும் வாரத்தில் ஜிஓ வெளியிடப்படும் என்ற நம்பிக்கை எல்லாருமே எதிர்பார்த்துட்டும் இருக்கோம். சிலர் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாய்ப்பு இல்லை, புயல் காற்றுல உட்காந்து பொறி தின்றவங்க சொல்கிற கதையாக சொல்கிறீங்க, தயவுசெய்து வேறு எதனா பேசுங்க, இந்த வீடியோவே போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை நம்ம எதுக்காக அடிக்கடி போடுறோம் அப்படின்னா மக்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க. டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள் கண்டிப்பாக மாற்றம் வரப்போகிறது. இது 100% நடக்கும். அதே போல் 2011 மற்றும் 2013 டெட் பேட்ச்க்கு உண்டான டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே விரைவில் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இருப்பதுனால இதையும் நடைமுறையில் கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட்டில் பாஸ் மதிப்பெண்களை குறைச்சிட்டாங்க. ஸோ இதே மாதிரி கிரேஸ் மதிப்பெண்களும் 1-2 மதிப்பெண்கள் கொடுக்கலாம் அப்படின்ற திட்டங்கள் இருக்குது. ஸோ கிரேஸ் மதிப்பெண்கள் கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு கொடுக்க போகிறாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் டெட்டோடைய ரிசல்ட். ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைச்சிடும். அதாவது ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வரக்கூடிய டெட்லைன் அப்படின்னா அந்த டிசம்பர் எண்டுக்குள்ளார டெட்டோடைய ரிசல்ட்டை நம்ம அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். டிஆர்பி தகுந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் உடைய சேனல் மீண்டும் ஒரு நாளத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.